ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல. குரு பாருங்க 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர், 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 8ங்கிறது ஒரு கெட்ட இடம், அதாவது துஸ்தானம்னு சொல்லுவாங்க. 11ங்கிறது ஓகேங்க, லாபஸ்தானம் தான். பட் இருந்தாலும் இந்த அது ரிஷப துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு தசை நடந்தாலும் சரி, இந்த குரு நன்மை செய்ய மாட்டார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு 2ஆம் இடத்துல இருந்தார். பொருளாதாரத்தை நல்ல ஒரு பலப்படுத்தினார். குடும்பத்தில் அமைதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. தன காரகன் தனஸ்தானத்தில் இருந்து நல்ல தன பிராப்தி கிடைத்தது. இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவம் அப்படின்னு சொல்லணும், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லணும். அப்போது இந்த குரு பகவான் 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவன் உச்சம் பெறலாமா? 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் உச்சம் பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், பிரச்சனைகள் அதிகமாக, கடன் காட்சிகள் உள்ளவர்களுக்கு இன்னும் நிறைய நெருக்கடிகள் வரும். ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, நோய் நொடியில் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, நிறைய ஆஸ்பத்திரி செலவு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ அதுவும் குரு தசை நடக்கிற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா கோச்சாரமும் இப்படி இருக்குது, குரு தசை நடக்குது, இல்லை வேறு ஏதாவது தசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் கூட இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதாவதுங்க நிறைய ஒரு 75 விழுக்காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீய பலன் தான் நடக்கும். ஒரு 25 விழுக்காடு உங்கள் தசாபுத்தி வேறு ஏதாவது இது இருந்து நல்லா போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் லாபங்கள், அனுகூலங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடுதல், இதனால் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் கூட திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைதல், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், உச்சம் பெற்று பார்க்கிறார். பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். குரு பார்வை கோடி நன்மை. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக செல்லலாம். இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்கள் தசாபுத்தி பிறப்பு தசா அடிப்படையில் தசாபுத்தி இருக்கும் இல்லையா, அப்போ நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அது சிறப்பாக செல்லும் பட்சத்தில் இந்த 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது
எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம். ஏதோ ஒரு குருட்டு தைரியம் வீரியம் பார்த்துக்கலாம் கொடுங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். நிறைய முயற்சிகளில் இறங்குவீர்கள். அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், உத்தியோக நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம் என்னவோ அதுபடி தான் அமையும். என்னதான் குரு உச்சமாயிட்டா உடனே எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த ரிஷப லக்னத்திற்கு ஒரு 8ங்கிறது பாவி. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவதால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறுவீர்கள். நினைத்த காரியம் கைகூடி வரும். மற்றபடி மொத்தத்தில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பயிற்சி என்பது ஒரு 75 விழுக்காடு தான் நன்மையை தரும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.